மற்ற யூடியூப் சேனல்லாம் பார்த்துட்டு யாருமே இந்த மாதிரி சொன்னது கிடையாது வரைக்கும். இங்க வந்தாங்கன்னா கத்துக்காம விடுறது இல்லை. அது வந்து பாத்தீங்கன்னா அவங்க அதை ஒரு வேலையா செய்யறாங்க. நான் ஓப்பனா பேசிடுவேன், எனக்கு கிளாஸ்ல இன்ட்ரெஸ்ட், நான் வெளியே போறேன். நான் எங்க தொலைச்சனோ அங்கதான் எடுக்கணும்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன். அப்படி சப்போஸ் கத்துக்கல அப்படின்னா நம்ம அடுத்த டைம் கொண்டு போய் கேட்கும் போது மறுபடியும் அதுக்கு காசு கேட்பாங்க. நஜீர் ப்ரோ வீடியோ போடுறாரு, எல்லாம் பண்றாரு, சரி தான். நம்பலாமா நம்பப்படாதா? 1000 விஷயம் கத்துக்கலாம், அந்த விஷயத்துல நான் தான் பெருசு அப்படின்னு நீங்க நினைக்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் ட்ரேடிங் லாஸ்ட் 3 இயர்ஸா ஃபாலோ பண்ணிருக்கேன். அவரோட டீச்சிங்கே வேற லெவல் தான் உண்மையிலேயே. ஆக்சுவலி 3 இயர்ஸ் பிஃபோரா நான் என்ன பண்ணேன்னா அவரை தான் ஃபாலோ பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடி அப்போ நான் இப்போ ஒரு இடத்துல 2 lakhs இன்வெஸ்ட் பண்ணி நான் லாஸ் ஆனேன். என்னதே எனக்கு தெரியாது அப்பெல்லாம். அதுக்கப்புறமா நான் எங்க தொலைச்சனோ அங்கதான் எடுக்கணும்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன். அப்போதான் நான் நினைச்சுக்கிட்டது என்னன்னா இவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். 2 இயர்ஸ்க்கு அப்புறமா என்ன இருந்ததுன்னா 1 by 1 நிறைய விஷயத்த அவர் பண்றதெல்லாம் பார்த்தேன். லைவா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் காட்டுறாரு. அதை நான் அப்படியே அவர் என்ன பண்றோ அதை நான் லேப்டாப்ல வச்சு அதே மாதிரி போட்டு வச்சுப்பேன். மறுநாள் மார்க்கெட் நடக்குதா பார்ப்பேன், அது நடக்கும் உண்மையிலே. அது ரொம்ப ரொம்ப மற்ற யூடியூப் சேனல்லாம் பார்த்துட்டு யாருமே அந்த மாதிரி சொன்னது கிடையாது வரைக்கும். ஆனா இவர் சொல்றது எல்லாமே நிறைய விஷயம் சூப்பரா இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லுவாரு. 2வது கிளாஸ் எடுக்கும் போது எந்த மென்டாரும் கத்த மாட்டாங்க. அவங்க ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே அப்படியே மழுப்புவாங்க. ஏன்னா இவர் கத்தி சொல்லி கொடுப்பாரு. அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எங்க ஒருத்தவங்க கத்துறாங்களோ கண்டிப்பா அவங்க உண்மையா சொல்லி கொடுக்குறாங்கன்றது அங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம் நிறைய விஷயத்த. அதுக்கப்புறமா அவர் சொல்றது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணேன். ட்ரேட்லாம் டெமோல பண்ணி பார்த்தேன். நிறைய ட்ரேட் லாஸும் பண்ணேன். ஆனா நிறைய ப்ராஃபிட்டும் பண்ணியிருக்கேன் டெமோல நிறைய விஷயத்த. அதனால நீங்க அவர் சொல்லி கொடுக்கறத டெய்லியும் ஃபாலோ பண்ணுங்க. நான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை சொல்லிக் கொடுக்கும் போது அன்னைக்கு ஃபுல்லா எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு மொத்தமா. இப்போ நான் ஃபுல்லா பக்காவா இருக்கிறேன். அதுக்கு நான் எல்லாமே பக்காவா பண்ணிடுன்னு சொல்ல முடியாது. அவர் சொல்றது தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால ட்ரேடிங்ஸியா நல்லா நம்பலாம். உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் அங்கே போய் நம்ம பண்றது உண்மையிலே. தேங்க்யூ. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சொல்லணும்னா, ட்ரேடிங்னா எனக்கு என்னன்னே தெரியாது. இங்க அத்தனை பேர் எப்படின்னு எனக்கு தெரியல. நீங்க நிறைய படிச்சவங்க எல்லாம் இருப்பீங்க. யாராச்சும் இங்க 12th ஃபெயில் ஆனவங்க யாராச்சும் இருக்கீங்களா? நானும் இருக்கேன் ப்ரோ. அப்படியே இந்த டிகிரி 3 வருஷம் டிகிரி 4 வருஷம் படிச்சவங்க யாராச்சும் இருக்கீங்களா? எல்லாம் நான் இந்த மாதிரி நிறைய பேர் அந்த மாதிரி உங்க கூட்டத்துல சேர்ந்த ஒருத்தன் தான் நானு. என்னன்னா படிப்பு மேல ஆர்வம் இருக்கு. ஆனா என்னால கான்சென்ட்ரேஷன் எந்த விஷயத்துலயுமே எனக்கு ஒரு 10-15 மினிட்ஸ் மேல என்னால அதுல போடவே முடியாது. எனக்கு அந்த இதே இல்லை. ஆனா எங்க இங்க கிளாஸ் ட்ரேடிங் கிளாஸ் எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி சொல்றதுன்னா, வடிவேல் சொல்ற மாதிரி தான். நஜீர் ப்ரோ வீடியோ போடுறாரு, எல்லாம் பண்றாரு, சரி தான். பேய் இருக்கா இல்லையா, நம்பலாமா நம்பப்படாதா, அந்த மாதிரி ஆயிட்டேன் நான். அதுக்கப்புறம் சரி நஜீர் ப்ரோ கிளாஸ் எடுத்து பார்ப்போம் அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய வீடியோ பார்த்துருக்குறோம் நம்ம இதுக்கு முன்னாடி. இதுக்கப்புறம் எடுத்து பண்ணுவோமே அப்படின்ட்டு பார்க்கும்போது தான் எனக்கு இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னு ஒன்று சொல்லி கொடுத்தா இருப்பாருங்க. அப்போ இதுல ஏதோ விஷயம் இருக்கு அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அப்போ இதை பத்தி கத்துக்கணும்ல. அடுத்து அந்த சந்திரமுகி அறைய தரங்கப்பான்ட்டுன்னு அப்படியே போனோங்க. அடுத்து கத்துக்கலான்ட்டுன்னு. அப்போ எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு விஷயம் ஆனா டெய்லி காலையில நான் ஏங்கிற டைமிங் பாத்தீங்கன்னா 9:30 மணி. ஏன்னா நைட் தூங்கும் போது 1:30 மணி ஆயிரும். அந்த ஒரு சார்ட் எடுத்து பார்த்து நான் இது என்ன ஏதுன்னு நான் பார்த்து முடிக்கிறதுக்குள்ள நான் படுற பாடுறீச்சே ஐயோ. ஆனா இப்போ ஓரளவு கான்ஃபிடன்ஸ் எனக்கும் கிடைச்சிருச்சு. இப்படி எனக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இது ஒரு கேம் மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது, ஒரு தடங்கள் வந்துச்சுன்னா தான் அது எனக்கு அது கஷ்டமா இருக்குது. ஏதோ இடத்துல எனக்கு இடிக்குது, நான் கத்துக்கணும்னு நம்ம முட்டுறோம் பாருங்க, திருப்பி முட்டுறோம் பாருங்க. அது நம்மள முட்டுது, நம்ம திருப்பி முட்டுறோம் பாருங்க. அதான் விஷயமே. நஜீர் ப்ரோவோட கிளாஸ் எனக்கு இது வரைக்கும் எந்த டீச்சரும் இப்படி இருந்தது இல்லை ப்ரோ. வேற லெவல், மைண்ட் ப்ளோயிங். நிஜமா சொல்றேன். ஏன்னா வேற எந்த டீச்சரும் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நான் ஓப்பனா பேசிடுவேன், எனக்கு கிளாஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் வெளியே போறேன். ஸ்கூல்ல சரி காலேஜ்ல சரி இதுதான் நடந்திருக்குது. உண்மையா சொல்லணும் அந்த மாதிரி தான். நஜீர் ப்ரோ ரொம்ப தேங்க்யூ. ஆனா நீங்க லைக் இவ்வளோ இறங்கி சொல்லி கொடுக்கறது இது கிடைக்காது. 1000 விஷயம் கத்துக்கலாம். அந்த விஷயத்துல நான் தான் பெருசு அப்படின்னு நீங்க நினைக்கிறது இல்லை. அதான் உங்கள்ட்ட இருந்து நாங்க கத்துக்கணும். வேற ஒன்னும் நஜீர் போட்டு இருந்து நீங்க பெருசா கத்துக்க வேண்டாம். அந்த தாழ்மை கத்துக்குங்க. லைஃப் நாங்க எங்கேயோ போயிடலாம். ஒரு சிம்பிளா சொல்றேன், இங்க ட்ரேடிங்க்கு பதிலாக டிரைவிங் எடுத்துக்கிறேன். நம்ம ஒரு பக்கம் டிரைவிங் கத்துக்கிறக்கு போறோம், ஒரு 4 வீலர் டிரைவிங் கத்துக்கிறக்கு போறோம். அங்க டிரைவிங் ஸ்கூல்ல ஒரு டிரைவிங் தெரிஞ்சவர் ஒருத்தர் இருப்பாரு. அவர் கூட ஒரு 5 பேர் இருப்பாங்க. அவரு சொல்லி கொடுப்பாரு. நம்ம கத்துக்கிறோம், கத்துக்கல, அது நம்ம இஷ்டம். அப்படி சப்போஸ் கத்துக்கல அப்படின்னா நம்ம அடுத்த டைம் கொண்டு போய் கேட்கும் போது
மறுபடியும் அதுக்கு காசு கேட்பாங்க. ஆனா இங்க அது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அதை வந்து ஒரு வேலையா செய்யறாங்க. இதை வந்து இவர் வந்து இதை ஒரு கடமையா செய்யறாரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்தவங்களை கத்துக்காம விடுறது இல்லை. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஃப்ரெண்டு கிட்டயோ ஒரு அண்ணன் கிட்டயோ நம்ம டிரைவிங் கத்துக்கிறது வேற, அதுல இருக்கிற சீக்ரெட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. இதே வந்து பாத்தீங்கன்னா டிரைவிங் ஸ்கூல்ல போய் ஒரு டீச்சர்ஸ்ட கத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அதை வேலைக்காக செய்யும் போது சரி ஓகே அடுத்தடுத்த இது போகணும் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த இது பண்ணுவாங்க. பட் இதுங்க வந்து பாத்தீங்கன்னா 4 மாசம் நான் கத்துக்கிட்டேன் எனக்கு தெரியல அப்படின்னாலும் கையை பிடிச்சி சொல்லி கொடுக்கறதுக்கு அண்ணனாவும் இருக்கிறாரு, ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுக்கு நம்மளாம் இருக்கிறோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் ஜீனியஸே எப்பவுமே பெஸ்ட்.